ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே வித்தியாசமான முறையில ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல எப்படிதான் பார்த்து பார்த்து அரைச்சாலும் கொஞ்சமா சட்னி மீதமாயிடும். அதை வேஸ்ட் பண்ணாம இட்லி தோசைக்கு சாம்பார் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். மீதமான சட்னியில சாம்பாரா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்ப இந்த சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடுங்க. கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் மாறினதும் இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ சோம்பு லைட்டாக கலர் மாறினதும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடுங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசா நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க வேண்டாங்க, பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசா இந்த அளவுக்கு நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி வெங்காயமும் அதிகம் வதங்கக்கூடாது, லைட்டா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். பாருங்க, இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் வந்து குறைவா சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சட்னி அரைக்கிற போது தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்திருப்போம். இப்ப வந்து 2 அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். அப்புறம் மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. உப்பு மட்டும் குறைவா சேர்த்துக்கோங்க, நம்ம சட்னி அரைக்கிற போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா கூட அப்புறமா சேர்த்துடலாம். இந்த சாம்பாருக்கு மசாலா பொருள் எல்லாம் இவ்வளவுதாங்க, வேற எதுவுமே நம்ம சேர்க்கறது கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும், சாம்பார் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மசாலா பொருளெல்லாம் சேர்த்தோம்னா ரொம்பவே ஹெவியாயிடுங்க, சாம்பார் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம சட்னியை சேர்த்துடலாம். ஸோ நான் வந்து நைட்டு மீதமான சட்னி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சுங்க, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில செய்யறேன் இது டிஃபனுக்கு. நைட்டு மீதமாயிடுச்சுன்னா காலையில யூஸ் பண்ணிக்கோங்க, காலையில மீதமான சட்னியா இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து நைட் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 நாள் 3 நாள் விட்டுறாதீங்க. காலையில செஞ்சது நைட்டு, இல்லை நைட்டு செஞ்சது காலையில செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த சட்னி கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூட சேர்த்துடலாம். சட்னி கொஞ்சமா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும், நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால சாம்பார் வந்து நல்லாவே திக்காகும். சட்னி உள்ள சேர்த்துட்டு கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சாம்பார் கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கோங்க, பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால நல்லாவே திக்காகும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். லைட்டாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா சாம்பாரை கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் குறைவா இருந்தாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது என்னங்க மீதமான சட்னியில சாம்பாரா அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்ப விற்கிற விலைவாசிக்கு சட்னி சாம்பார் ஏதாவது மீதமாச்சுன்னா தூக்கி கொட்டுற அளவுக்கெல்லாம் கிடையாதுங்க. காலையே சட்னி மீதமாயிடுச்சுன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து நைட் இது மாதிரி சாம்பார் செஞ்சோம்னா இட்லி, தோசை, ஆப்பம் இது கூட எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சாம்பார் வந்து எங்க அத்தை செய்வாங்கங்க. நாங்க ஊருக்கு போயிருக்கிற போது சட்னி கொஞ்சம் அதிகமா அரைப்பாங்க, ஒரு சில டைம்ல சட்னி மீதமாயிடும். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து மறுநாள் வந்து இது மாதிரி சாம்பார் செஞ்சிருப்பாங்க. இட்லி தோசை கடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். சட்னியில செஞ்ச சாம்பார் மாதிரியே தெரியாதுங்க, ஃப்ரெஷ்ஷா அப்ப அரைச்சி செஞ்ச மாதிரியே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல 7லிருந்து 8 நிமிஷம் இருக்கட்டும். 8 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இது இப்போ 8 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்போ 8 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அவ்வளோதான், நம்ம சட்னி சாம்பார் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே திக்கா இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் இட்லி தோசை கடையெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கடைசியா பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்க, அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி சட்னி மீதமாச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாம இட்லி தோசைக்கு இது மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.